நிலா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கவிஞர்கள் எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்காங்க. ஆனா வைரமுத்து அவர்கள் அந்த நிலா பத்தின நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச்களை வச்சு என்னென்ன பாடல்கள் எப்படியெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பொதுவா கவிஞர்கள் நிலவை பெண்களுடைய அழகுக்கு ஒப்பிட்டு நிறைய ஓமைகளை வச்சு எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்காங்க. இப்படி வைரமுத்து நிலவை வச்சு ஜீன்ஸ் படத்துல எழுதின இந்த ஒரு பாட்டை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு தான் இந்த பாட்டுல அவர் ஒரு வரி எழுதுறாரு, அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன் அப்படின்னு. அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். இந்த வரி கேட்கும் போது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதை எவ்வளவு அறிவியல் பூர்வமா வைரமுத்து அணுகி இருக்காருன்னு பாருங்க. நிலவுல ஆக்சிஜன் கிடையாது, உன்னை கூட்டு போய் நான் நிலவுல வச்சுட்டு என்ன பண்றது? சோ அதனால நிலவுக்கு போறதுக்கு முன்னாடி அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன், அதுக்கப்புறமா நான் உன்னை அங்க கூட்டிட்டு போவேன்னு ரொம்ப அறிவியல் பூர்வமா இந்த வரியை எழுதி இருப்பாரு வைரமுத்து. அதே மாதிரி சாமுராய் படத்துல வர்ற மூங்கில் காடுகளே, இந்த பாட்டு கண்டிப்பா எல்லாருடைய ஃபேவரட் சாங்காவும் இருக்கும். அதுல ஒரு வரி எழுதுறாரு, மலையில் விழுந்தாலும் சூரியன் மரித்து போவதில்லை, நிலவுக்கு ஒளியூட்டி தன்னை நீட்டித்துக் கொள்கிறது அப்படின்னு. மலையில் விழுந்தாலும் சூரியன் மரித்து போவதில்லை, நிலவுக்கு ஒளியூட்டி தன்னை நீட்டித்துக் கொள்கிறதே. அதாவது நிலவுக்குன்னு ஒளி கிடையாது, சூரியன் ஒளியுடைய எதிரொலி, அதாவது ரெஃப்ளெக்ஷன் தான் நிலவுடைய ஒளி அப்படின்ற சயின்ஸை ரொம்ப அழகா இந்த பாடல்ல பதிவு பண்றாரு கவிஞர் வைரமுத்து. இதே மாதிரி வைரமுத்து வரிகள்ல உங்களுக்கு பிடிச்ச நிறைய அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம இன்டர்வல் முறுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மூங்கில் காடுகளே, கண்டு முனகும் பாடல்